ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் முகமுகமாய் உங்களை இணையதளத்தில் அலைபேசியின் மூலமாய் இணையதளத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். என் இருதயம் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களி கூறுகிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 12வது இறை வார்த்தைகள். உங்களுக்கு சம்பவித்தவைகள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் வேதம் சொல்கிறது. சகோதரர்களே, எனக்கு சம்பவித்தவர்கள் சுவிசேஷம் பிரபலமாகும்படியாய் ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாக இருக்கின்றீர்களா? ஆம், எனக்கு அருமையானவர்களே, இது பவுல் எழுதுகிறார். எனக்கு சம்பவித்த ஒவ்வொரு காரியமும் ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளெல்லாம் அவர் வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் சாட்சியுள்ள வாழ்க்கையாய் வாழும்படியாக வைப்பார். சில வேளைகளை வனாந்திரத்தில் நடத்தினாலும் இந்த வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் விதமாய் எங்களிடத்தில் சாட்சி கொடுத்தார். செய்தி வேளையில் அவர் விதமாய் சொன்னார், நான் படிக்காதவனாய், பிச்சை எடுக்கிறவனாய், ஒரு தேவாலயத்திலே ஒரு சிறு பையனாய் இருந்தேன். என் தாய் என்னை பெற்றெடுத்து போட்டுவிட்டு ஓடிவிட்டாள். தகப்பன் வேறொரு திருமணம் முடித்து போய்விட்டார். என் பாட்டி என்னை வளர்த்து வந்தார். யார் என்று எனக்கு தெரியாது. என் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தேன். காலை வேளையில் தேவாலயத்தில் போய் முன்னதாக உட்கார்ந்துருப்பேன். அந்த பிச்சை போடுவாங்க, அதை வாங்குவேன், சாப்பிடுவேன், மீதி இருக்கிறது எங்கள் பாட்டிகிட்ட கொண்டு கொடுப்பேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்லி அழுதுகிட்டே சொன்னார், பாருங்க, பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. சில வேஸ்ட்டு சாப்பாடை போடும்போது அந்த சாப்பாடை நாயும் போய் எடுக்கும், அதோட நானும் போய் எடுப்பேன். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனால் பாருங்க, என்னை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு குடும்பம் கேட்டுச்சு, உனக்கு அம்மா அப்பா இல்லையா? எனக்கு இல்லைன்னு சொன்னேன். எங்களுக்கு பிள்ளை இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கியான்னு கேட்டாங்க. நான் எங்கள் பாட்டிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு பாட்டிகிட்ட கேட்டேன். பாட்டி இருன்னு சொன்னாங்க. அந்த தாயும் தகப்பனை என்னை பிள்ளையாக எடுத்து வளர்த்தார்கள். படிக்க வைத்தார்கள். டிகிரி வாங்கினேன். இன்றைக்கு பேங்கில் வேலை பார்க்கும்படியாய் கர்த்தனை உயர்த்தினார். எனக்கு சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களும் என் வாழ்க்கையில சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அநேகர் அழுது கொண்டு அவர் வாழ்க்கை அப்படிப்பட்டதோ உடைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. கர்த்தர் உருவாக்கி இன்றைக்கு அநேகருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக வைத்திருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, சாட்சியும் சத்தியமும் பேதையை ஞானியாக்குவா. அவர் நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதையிலும் அவர் அறியாமல் அல்ல, குருடனை அவர் அறியாத வழிகளை நடத்துகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அதன் பின்னதாக ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் கடந்து போக பண்ணுவான். அல்லேலூயா. அந்த வாலிப தம்பி அவன் பேசும்போது இப்படி சொன்னார், இப்படி சம்பவிக்கன்னு சொல்லி வந்திருக்கீங்களோ, கண்ணீரோடு நிற்கீங்களோ, தாய் இல்லை, எனக்கு தகப்பன் இல்லை, அனாதையாக இருந்த என்னையை கர்த்தர் தேடி தேவாலயத்தில் பிச்சை கேட்டிருந்த என்னையை தேவாலயத்துக்கு நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வைத்திருக்கிறார். பெங்களூரில் இருக்கிறார் அந்த தம்பி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய சித்தப்படி நடக்கிறது என்று சொல்லி விசுவாசியுங்கள். மற்றவர்களுக்கு, உங்கள் நண்பர்கள், உறவுகளுக்கு இயேசுவின் நாமத்தை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதமாய் கர்த்தரால் உயர்த்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை நித்தமும் நடத்துவா. வனாந்தரத்தில் நடத்தினாலும் ஏதனுக்குள் கொண்டு செல்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் உங்களை மாற்றும்படியாக இயேசு இந்த நாளை உங்களையும் என்னையும் சந்திக்கும்படியாக வைத்திருக்கிறார். நாம் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எனக்கு சம்பவித்தவைகள் என்று சொன்னீரேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்முடைய சித்தப்படி மாத்திரமே நடக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம். இது விசுவாசிக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு கடந்து வருகிற பிள்ளைகள், இந்த கண்ணீரை துடைத்து நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் காணும்படியாய், மற்றவர்களுக்கு நாமத்தை சொல்லும்படியாகவும் கிருபைதார்.
எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.